ஸ்ரீகுருப்யோ நமः. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ ವೈರಿಂಚಿ. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அழியார் கமலத்தின் ஆரணங்கே அந்த பாடல் கடைசியாக பார்த்தோம். 82வது பாடல். அழியார் கமலத்தின் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அப்படின்னு. அந்த தெய்வம் அப்படி ஒரு ஒளி படைத்த ஒரு ரூபத்தோட அப்படி ஒரு காட்சியை அவளுக்கு கொடுத்தது அந்த ஒளிர் திருமேனி. அந்த ஒளிர் திருமேனியை எங்கே அண்டமெல்லாம் அந்த அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற. இந்த அகிலாண்டம் பூரா நிறைஞ்சு ஒரு லைட் எப்படி நிறையுதுன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு ரூமில் ஒரு பல்பை போடுறீங்க, போட்ட உடனே அந்த ஒளி எப்படி அந்த ஒரு மூலை முடுக்கு இல்லாமல் அப்படியே பூரா நிறையுதுல்ல. இப்போ நம்ம ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. நிறைய அப்படியே நிரப்புற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ என்னென்னமோ வாங்கிட்டு வந்து யாரோ நிரப்பினப்போ ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு அந்த வாசனையால் நிரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எப்படி நிறையுது, ஒளி எப்படி நிறையுது, இது எப்போவுமே ஒரு அதிசயம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் அதை கவனிச்சிங்க, வெளிச்சம் கொஞ்சமாக வருது, மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் இல்லாமல் பண்ணிடுது, எல்லா பக்கமும் அப்படியே பரவுது. நாம் ஆர்டிஃபிஷியலாக போடுற லைட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஒளியை தர்றதில்லை. அந்த நேச்சுரலாக சூரியனாகட்டும் நிலவாகட்டும் அந்த வெளிச்சம் எப்படி போய் அந்த பரவுது, எப்படி இவ்வளோக்கும் உள்ளே வருது அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஒளி பூரா நமக்கு தெரிஞ்ச அளவில் தான் நாம் அதை கற்பனை பண்ணிக்க முடியும். ஏன்னா நாம் அந்த மாதிரி எந்த தரிசனமும் பார்க்கலை. சார் நமக்கு தெரிஞ்சப்போ பூரா ஒரு லைட்டு, பெரிய லைட் சோர்ஸ் ஒன்று வருது. அந்த சோர்ஸ் அப்படியே மூலை முடுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறது தான் அந்த ஒளிர் திருமேனி. அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனி. அதை பார்த்துட்டார் அவர். அந்த நிலாவை அவருக்கு நிலாவாக தோணலை, அவளுடைய திருமேனி தான் அங்கே ஒளி வீசுது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி அதை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே அப்படின்னு முடித்தார். இங்கே விரவும் புதுமலரிட்டு அப்படின்னு அடுத்த பாடலை ஆரம்பிக்கிறார். விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. ஆல்ரெடி நமக்கு சொன்ன விஷயத்தையே தான் இங்கே திரும்ப சொல்கிறார். அதாவது தேவியினுடைய அருள் கிடைச்சா அவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத, இந்திரலோகத்துக்கு போவாங்க, இந்திரலோகத்தில் இருப்பாங்க, கற்பகத்தருவின் நிழலில் இருப்பாங்க அப்படின்லாம் முன்னாடி நிறைய தடவை சொன்னார். அப்படி சொன்ன அதே விஷயங்களே இங்கே இப்போது வேறு மாதிரி சொல்கிறார். 82க்கு பலன் மனம் ஒருமைப்படுறது. ஒரு விஷயத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும்னா சொல்லணும். இந்த இந்திரலோகத்தில் போய் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், இந்திரலோகத்தில் இருக்கலாம், அப்படியே தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னப்போ அதெல்லாம் அதாவது ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்காருன்னா நமக்கு 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இம்மை, மறுமை, அதுக்கப்புறம் மோட்சம் இருக்குது, வீடு. இப்போது இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டானது பேசுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மறுமையில் இந்திர பதவி கிடைக்கும். மறுமையில் இந்திரன் அந்த தேவலோகத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தானாலும் தேவலோகத்துக்கு அரசனாக இருக்கக்கூடியதுன்னா
100 யாகங்கள், சதமகன்னே அவனுக்கு பேர். நிறைய திருப்புகழ் எல்லாம் பார்த்திங்கன்னா சதமகன்னு வரும். 100 யாகங்கள் செஞ்சு முடித்தா இந்திர பதவி கிடைக்கும். அந்த இந்திர பதவியை கிடைக்கிறதுக்கு அந்த கடைசி யாகத்தை அவர் செய்ய விடவே மாட்டார். இப்போ கரண்ட்டாக பொசிஷனில் இருக்கிற இந்திரன் வந்து, ஏன்னா இவர் முடிச்சுட்டா இவர் இந்திரன் ஆகிடுவாரேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த கடைசி யாகத்தை கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார் எப்போவுமே. இதே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பவும். நாம் இந்திரன் ஆனாலும் யார் 100 யாகம் செய்கிறாங்கன்னு தெரிய வேண்டியதான். 100வது யாகத்தை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே அப்படி அடையக்கூடிய இந்திர பதவியை தேவியினுடைய கடைக்கண் பார்வையோ அவளுடைய திருவடிகளோ அவளுடைய அனுகிரகமோ அப்படியே டக்குன்னு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறவர் இங்கேயும் அதே தான் சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் அப்படின்னா, விரவும் புது மலர் இட்டு பூக்களை பறிச்சுக்கிட்டு வந்து எங்கே போடணுமா? அவளுடைய பூ மாதிரி இருக்கக்கூடிய பாதத்திலே போடணுமா. அவளுடைய பாதமும் பூ மாதிரி தான் இருக்குது, கையில் நம்ம பறிச்சிட்டு வர்றதும் பூ தான். அப்படி பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்களில் பூவை பறித்து கொண்டு வந்து போடுறது அப்படின்னு. நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் கொய்து அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுவார். நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் கொய்து. அவ்வளோ அப்படி நகமெல்லாம் தேயணுமா, அவ்வளோ அப்படி பூ பறித்து கொண்டு வந்து இறைவனுக்கு போடணுமா. அப்படி நம்ம போடலைனாலும் விரவும்னா நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய நிறைய பலவிதமான புது மலர்களை இட்டு எங்கே கொண்டு வந்து போடணும்? நின் பாத விரை கமலம். அவளுடைய பாதமும் எப்படி இருக்குது? வாசனை வீசக்கூடியதாக இருக்குது. விரை கமலம்னா நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த மனமுள்ள வாசனை இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு வந்து அந்த திருவடியிலையும் அழகும் அந்த மென்மையும் அந்த வாசனையும் இருக்குது. அந்த திருவடிகளில் கொண்டு வந்து நாம் அந்த மலர்களை போட்டு இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். ஏதோ ஒரு தடவை போட்டோன்னு இல்லையா, இரவும் பகலும்னா எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய காலத்தை கடத்துறது 2. எப்பவுமே அப்படின்னு சொல்கிறது தான் ராத்திரியும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யாராவது படித்தாங்கன்னா அவன் ராத்திரியும் பகலுமா படித்தான், வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சு இதை முடித்தான் அப்படின்னு சொல்லுவோம். ராத்திரியும் பகலும் அப்படின்னா என்ன? பகல் முடியுது, அடுத்து ராத்திரி வருது. இந்த 2 தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஸோ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ராத்திரியும் பகலுமா அப்படின்னு சொல்கிறது. இங்கே அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் ராத்திரியில் பூஜை பண்ணுங்கள், பகலில் பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல. இரவும் பகலும் அப்படின்னா விடாமல் எப்பவும் அப்படின்னு அர்த்தம். இடைவெளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒன்று இரவாக இருக்கும், இல்லை பகலாக இருக்கும். ஸோ இந்த இடைவெளி இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா புது மலர்களை பறித்து அந்த பாதத்தில் இட்டுகிட்டே இருக்கணும். இது முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் இப்படி ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் கொடுக்குறாரு நமக்கு? எங்கேருந்து பூ எவ்வளோ வாங்குறது? நம்ம என்ன அப்படியே பூச்சந்தையே கொண்டு வந்தால் கூட இதே வேலையாக இருக்கிறதா? அப்போ வேறு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது ஃபிசிக்கலான விஷயம் கிடையாது. மனசுக்குள்ளே எப்பவும் பாதங்களில் பூக்களை போட்டுக்கிட்டே இருக்கணும். தேவியினுடைய பாதங்களில் மலர் இப்போது சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா 1000 நாமங்களுக்கும் 1000 பூக்களை அள்ளி போடுறோமே. அப்போ நமக்கு மனசு வாயு அதில் எல்லாமே ஈடுபடுது பாருங்கள். மனம், வாக்கு, காயம்னு சொல்லக்கூடிய 3மே ஈடுபடும் இதில். மனசிலிருந்து தான் நமக்கு அந்த நாமங்களினுடைய பொருள் உள்ளே ஓடும். வாய் நாமங்களை சொல்லும், உடல் பூக்களை எடுத்து பாதங்களில் போடும். அதனால தான் பூஜை ரொம்ப சிறப்பான விஷயம். பூஜையை பார்க்கறது, பூஜையை நாம் செய்கிறது, இது 2 விஷயமும் இருக்குது. சரியை கிரியைன்னு சொல்கிறோம். யாரோ செய்கிறத நாம் பார்க்கலாம், இல்லை நாமளே செய்யலாம், அது கிரியா. சரியாக கிரியாலாம் முடிஞ்சதுன்னா ஞானம்தான். ஸோ நம்மளை இன்வால்வ் பண்ணி எப்போவுமே மனசுக்குள்ளே தேவியினுடைய நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி மனசுக்குள்ளே மலரை அள்ளி அள்ளி இடைவிடாமல் எல்லா நேரத்துலையும் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். என்ன இறைஞ்சணும்? என்ன கேட்கணும் அவங்கக்கிட்ட? இறைஞ்சணும்னா கெஞ்சி கேட்குறது. என்ன இறைஞ்சி கேட்கணும் நாம் அப்படின்னா, நாம் இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கிற இப்போ நாம் இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிற எதையும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்கக்கிட்ட கேட்டால் பிறவி இல்லாத நிலையை மட்டும்தான் கேட்கணும். வேறு எதையும் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. நீ என் கூடவே இரு, இல்லை உன் கூட சேர்த்துக்கோ, நீ என் கூட இரு அப்படின்னு தான் கேட்கலாம்.
அவ்வளோதான். அதுதான் முக்தி. அதை தான் கேட்க முடியும், வேறு எதையும் கேட்கக்கூடாது. அப்படி இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார், இறைஞ்ச வல்லார்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் அவங்கள வல்லார்னு அந்த இடத்துல சொல்லணும்? வல்லார்னா அதுக்கு உண்டான வலிமை இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பூவை படித்து பாதத்தில் போடுறதுக்கு என்ன வலிமை வேணும்? தேவையில்லையே. இரவும் பகலும் செய்யணும்னா அந்த வலிமை வேணும், உறுதி வேணும். இரவும் பகலும் விடாமல் ஒரு காரியத்தை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும்னா நமக்கு மனசில் ஒரு உறுதி வேணும் இல்லையா? நான் தினம் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் ஐயோ தூக்கம் வருது நான் செய்ய மாட்டேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வலிமை, மன வலிமை இல்லை அந்த இடத்துல. வல்லார் நீங்கள் ஏன் சொல்கிறாருன்னா, விடாமல் அப்படி செய்யணுன்னாலும் அதுக்கு ஒரு மனத்திண்மை வேணும். அது இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அப்படி இறைஞ்ச வல்லார், அப்படி இறைஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க இந்திர பதவியை அடைவார்கள். அவ்வளோதான், அதுதான் விஷயம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா உங்களை நான் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் உங்களை சுவிட்சர்லாந்து அனுப்புகிறேன் அப்படி. நீங்கள் நான் என்ன வேலை செய்ய சொன்னேனோ சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு, அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தில் என்ன இருக்குது அப்படின்னு கூகுள் பண்ணி பார்ப்பீங்க. இது ஒர்த்தா இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சால் நாம் அங்கே போகிறோன்னா அங்கே ஏதாவது நமக்கு வேண்டியது இருக்கா? ஒன்றுமே இல்லை, இங்கேருந்து அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு இதை செய்யாமலே இருக்கலாம்ல. நமக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம செய்கிற காரியத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணணும்ல. அதை தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்திரலோகம்னா நாமளும் பார்த்ததில்லை இந்திரலோகத்தை. இங்கே யாரும் இருக்கிறவங்க யாரும் இங்கே பார்த்ததில்லை. பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பார்த்துட்டு திரும்ப இங்கே பிறவி எடுத்திருந்தா நீ போன ஜென்மத்தில் அங்கே இருந்தியாமே கொஞ்ச நாள் எப்படி இருந்ததுன்னா யாருக்கும் ஞாபகம் இருக்க போகிறதில்ல. அப்போ இங்கே யாருக்கும் இந்திரலோகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் அந்த இந்திரலோகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறார், எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்திர பதவி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பதவி அப்படிங்கிறத சொல்கிறார். இமையோர் எவரும் பரவும் பதம். நாம் இந்திரனாக ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளை எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாம் இங்கே வாயு பகவானுக்கு, அக்னி பகவானுக்கு, வருண பகவானுக்குன்னு நாம் இங்கே ஹவிஸ் கொடுக்குறோம் யாகம் பண்ணி. ஆனால் நாம் இந்திரனாக ஆகிட்டோன்னா அக்னி பகவானும் இந்திர பகவானும் நமக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இமையோர்கள்னால் தேவர்கள் எல்லாம் பரவும் பதம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாதமாக நம்ம பாதமாகும் இல்லையா? இந்திரனாக ஆகிட்டோன்னா இந்திரன் தேவர்களுக்கு அரசன், அதனால் அவனுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ இப்போ நாம் தேவர்களாக நினச்சிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமக்கு சொல்கிறார் இப்படியெல்லாம் நடக்கும். இமையோர் எவரும் பரவும் பதம் கிடைக்கும். பதம்னா பொசிஷன், பாதங்கள்னும் அர்த்தம் வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பொசிஷன் கிடைக்கும், அவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாதங்கள் கிடைக்கும். ரெண்டுமே அர்த்தம் வச்சுக்கலாம். ஐராவதம் அவ்வளவு அழகாக இருக்குமா. ஜென்ரலாகவே யானை அழகு, யானையை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. யானைகளில் அந்த ஐராவதம் எப்படின்னா அப்படியே சலவக்கல்லால் செஞ்ச மாதிரி இருக்குமா, வெளியேர்னு ஷைனிங்காக இருக்குமா. எல்லாம் நம்ம கருப்பு யானையே பார்த்துருக்கோம்ல, நமக்கு திடீர்னு ஒரு வெள்ளை வெளியேர்னு ஒரு யானையை பார்த்தா எப்படி இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கும்ல. அப்படியே அழகாக சலவக்கல்லில் செஞ்ச மாதிரி இருக்குமா. அதுக்கு 4 தந்தங்கள் உண்டாம். நம்மெல்லாம் பார்க்குற யானைக்கெல்லாம் 2 தானே இருக்குது, அதுக்கு 4 தந்தங்கள் இருக்குமா. அவ்வளோ அழகு. அது உயரமாக இருக்கிறது, வெள்ளையர்னு இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அது நடந்தால் எப்படி இருக்குன்னா கைலாய மலையே நகர்ந்து வர்ற மாதிரி இருக்குமா. அவ்வளோ பெருசாக இருக்குமா, அவ்வளோ பெரிய யானையாக இருக்குமா. பெரிய யானைன்னா நமக்கு அது ஒரு பர்டிகுலர் ஜாதி யானையை தான் குருவாயூரில் அங்கே வச்சுருப்பாங்களாம். அந்த சுவாமியை ஒரு இது செய்கிறாங்கல்ல, அதுக்கு சீவேலியா அது பேர், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாதி யானை தான் வச்சுருப்பாங்களாம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உயரமான யானையாம். அந்த யானை கரெக்டாக கிருஷ்ணரை மேலே ஏற்றணும் அப்படின்னா மட்டும் அது நல்லா குனிஞ்சு முட்டி போட்டு கிருஷ்ணரை ஏற்றுறதுக்கு அது இடம் கொடுக்குமா. கிருஷ்ணரை கையில் அவர் வச்சுருப்பார்ல, அவர் ஏறணும்னா அவ்வளோ குட்டியாக கீழே குனிஞ்சு இடம் காமிக்குமா. அவர் ஏறி அந்த தலைமையிலெல்லாம் உட்கார்றாரு அந்த கிருஷ்ணர் இப்படி வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கு மட்டும் அது அவ்வளோ குனிஞ்சு அழகாக காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஐராவதம் எப்படின்னா அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குமா. நகந்தா அப்படியே இமயமலை எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? கைலாசம் பூரா ஐஸ் மூடி இருக்கும், அப்போ வெள்ளையர்னு இருக்கும். அப்போ அந்த கைலாசம் நகர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா இந்த யானை ஐராவதம் நகர்ந்து வந்தால். அவ்வளவு அழகான யானை மேலே உட்காந்துட்டு வருவார் இந்திரன். அவருக்கு வாகனம் அது ஐராவதம், இந்திரனுக்கு வாகனம். அப்போது
ஐராவதமும் இருக்குது. அதுவும் நமக்கு ஒன்றாயிடும். ஏன்னா நாம் இந்திரன் ஆகிட்டோம்னா நம்ம தான் அதுக்கு பாஸ் ஆகிடுவோம். பகீரதின்னா கங்கை. இப்போது நாமெல்லாம் கங்கைக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. கங்கை நீர் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் வீணாக போகாது. கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தோன்னா நம்ம இதுவரைக்கும் செஞ்சுருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் தீர்ந்துடும். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். கரையே தெரியாமல் கடல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் கங்கையோட விசேஷங்கள். ஆனால் இந்த கங்கையெல்லாம் எதுனா பூலோக கங்கை, பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய கங்கை. இப்போது மேலே எங்கேயோ இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு தனியான ஆகாச கங்கையாக இருக்கிற வரைக்கும் அது ஒரு அற்புதமாக இருக்குமா. அந்த ஆகாச கங்கை இந்த பகீரதனுடைய முயற்சியினால் கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் மண்ணை தொட்டதுக்கப்புறம் சில இயல்புகள் மாறி போயிடுமா. தேவ இயல்புகள் பூமியில் வந்ததுக்கப்புறம் இருக்காதான். அப்போது நாம் பார்க்குற கங்கைங்கிறது தேவகங்கையிலிருந்து கொஞ்சம் இயல்புகள் குறைக்கப்பட்ட கங்கை தான். அப்போ எல்லா இயல்புகளோடையும் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த தேவகங்கை எங்கே இருக்குது? அவர் ஊரில் தான் இருக்குது. தேவலோகத்தில் தான் இருக்குது அந்த கங்கை. தேவலோகத்து கங்கையை தான் அவன் பிரயத்னத்தினால இங்கே கொண்டு வரான். ஸோ அங்கே அவருக்கு என்ன இருக்குது? அந்த ஒரிஜினல் கங்கை அங்கே அப்படியே இருக்குது. பகீரத்தையும் நினச்சா அதில் போய் அவர் குளிக்கலாம். இப்போ நாம் என்ன இந்திர பதவி கிடச்சிட்டா நாம் எப்போ நினச்சாலும் அந்த கங்கை நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். எது? தேவகங்கையே, பகீரதியே. உறவுன்னா பலம். இந்திரன்னா தேவர்களெல்லாம் பலம் வாய்ந்தவங்க. அவங்களுக்கு நிறையா தெரியும், நிறைய பலம் இருக்குது. வாயுவுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, அக்னிக்கு எவ்வளோ பலம் இருக்குது நமக்கு தெரியும், வருணனுக்கு எவ்வளோ பலம் இருக்குது. இவ்வளவு தேவர்களுக்கும் ஒருத்தன் ராஜான்னா அப்போ இவங்களெல்லாம் விட பலசாலியாக இருப்பான்ல. உறவு அவ்வளவு பலம் கிடைக்குமா. பலம்ங்கிறது உடல் பலத்தை மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. தேவர்களுக்கு அரச நிலையாக இந்திரன் ஒன்று சொன்னால் எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பலம், அது உறவு. அப்புறம் குலிசம்னா வஜ்ராயுதம். இந்திரன்கிட்ட இருக்கிறது வஜ்ராயுதம். இந்த குலிசம் அவர் கையில் வச்சிருக்கிறது என்னென்னா எதையும் அறுக்கக்கூடியதான் வஜ்ராயுதம். வஜ்ராயுதத்தால் தொலை பண்ண முடியாதது, அறுக்க முடியாதது எதுவுமே இல்லையா. பொதுவாகவே வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னு சொல்லுவாங்க. இது வஜ்ராயுதம்ங்கிறது அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். எதையும் அறுக்கணும்னா அவ்வளவு கூர்மையும் அவ்வளோ வலிமையும் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அதுவும் கிடைக்கும் குலிசமும். அப்புறம் கற்பக கான்னா காடு. கற்பக அப்போ பாருங்கள், இப்போது நமக்கு ஒன்று ஒன்றா வேணும்னு கேட்டு அதை வரவழைச்சு அதை சம்பாதிச்சு அதை சேர்த்து உட்காந்து நாம் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ நான் இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நான் இப்போ இருந்து சேர்த்துக்கிட்டே வரணும். எவ்வளோ இருக்குது இப்போ தான் 2 லட்சம் இருக்குது, 3 லட்சம் இருக்குது, 4 லட்சம் இருக்குது அப்படின்னு நான் சேர்த்துட்டே வந்தால் மேபி காசு 10 லட்சம் சேர்க்குறதுக்கு எனக்கு நான் 3-4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். 5 வருஷம் நான் காத்திருக்கணும். மனசில் கனவு இருக்கணும் கார் வாங்கணும்னு. அதை நினச்சி காசு சேர்த்துட்ருக்கணும். அப்புறம் அது 10 லட்சம் ஒரு நாள் ஆகும். 5ஆவது வருஷமோ 6ஆவது வருஷமோ அப்போ போய் தான் நான் வாங்க முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் விலை கூட இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்கும் நம்ம ஆசைப்பட்ட ஒன்று அடையிறதில்ல. நம்ம வீட்டில் ஒரு மரம் இருந்து அந்த மரத்துக்கு கீழே போய் எனக்கு கார் வேணும் அப்படின்னோடனே கார் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அது கற்பக மரம். அது எங்கே இருக்குது? தேவலோகத்தில் இருக்குது. ஒன்று தான் இருக்கான்னா கற்பக காடு இருக்குது. அங்கே கற்பக மரங்கள் நிறைஞ்ச காடு இருக்குது. அப்போது ஒரு இடத்துல உட்காந்து கேட்குற அவசியம் கூட இல்லை. அப்படி நாம் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்ப போகிற வழியிலெல்லாம் என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் கிடைக்கும். ஏன்னா பூராவே கற்பக மரங்கள் தான் அந்த காட்டில். எவ்வளோ ஆசை காமிக்கிறார் பாருங்கள். எதுக்கு? அம்பாளை நமஸ்காரம் பண்ணுங்கன்னு நம்மளை சொல்கிறதுக்கு. அதுக்கு நமக்கு இவ்வளோ சொன்னாலும் நம்ம நிஜமாகவே இந்திரலோ பதவி கிடைக்குமா? நம்ம உடனே இவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ இங்கேயே நாம் இங்கே 50 பேர் இருக்கோம். 50 பேருக்கும் எப்படி ஒரு பதவி தானே இருக்குது, எப்படி கொடுப்பாங்க? அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவர் இதெல்லாம் ஆசை காமிச்சு என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் கூட கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் விட பெருசாக அவளுடைய பாதம் தான். அதில் ஒரு 4 பூ போட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. இதெல்லாம் உடையவராக ஆவாங்க.
இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவராக ஆவாங்க. யார்? விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். அவ்வளோதான். உன்னுடைய பாதத்தில் ராத்திரியும் பகலும் எப்பவும் பக்தியோடு இருந்து 4 பூ போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரோ அவங்களுக்கு இந்திர பதவியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாலும் இங்கே நமக்கு இந்திர பதவியினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை தனியாக ஒரு தடவை சொல்கிறார் திரும்பவும். விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. உடையவர் அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுவாமி பேர் உடையார், பெருவுடையார் அப்படின்னு பேர். ஏன் அவருக்கு உடையார்னு பேர்? அது ஏதாவது ஜாதி பேரா அப்படின்னா இல்லை. உடையார் அப்படின்னா ஓனர்னு அர்த்தம். நம்மளையெல்லாம் உடையவர். என்னத்தை உடையவர்? அவர் நம்மளையெல்லாம் உடையவர். நமக்கெல்லாம் ஓனராக இருக்கிறதுனால அது அவர் உடையவர். இங்கே உடையவர் அப்படின்னு முடித்ததுக்கப்புறம் அடுத்த பாடலை உடையவர்னு ஆரம்பிக்கணும். போன பாடலுக்கு எப்போவுமே நமக்கு கீழே வேலை செய்ய 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பலன். இந்த 83வது யாரையாவது ஏவிக்கிட்டே இருக்கணும், நாம் அசையாமல் உட்காந்துட்ருக்கணும்னு ஆசை இருந்தால் அசையாமல் உட்காந்து 83வது ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏவலர்கள் பலர் உண்டாவாங்க. நீங்கள் ஏவினா காரியத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்கங்கிறது இதனுடைய பலன். உடையாளை, ஒல்கு செம்பட்டு உடையாளை, ஒளிர்மதி செஞ்சடையாளை, வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, தயங்கும் நுண்ணூல் இடையாளை, எங்கள் பெம்மான் இடையாளை, இங்கு என்னை இனி படையாளை, உங்களையும் படையா வண்ணம் பார்த்தருமே. ஒரு அற்புதமான பாட்டு, நல்ல ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதில் இப்போது ஒரு உபாசனையில் தீவிரமாக ஈடுபட்டு நல்ல ஸ்ரத்தா, நல்ல நம்பிக்கை ஒரு உபாசனையில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு உறுதி வந்துடும். என் தேவி இதை கொடுப்பா, என் தேவி என்ன கேட்டாலும் கொடுப்பா அப்படின்னு ஒரு உறுதி வந்துடும். அவங்க கொஞ்சம் கூட அந்த உறுதியிலேருந்து அசைய மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அருளாளர்களை நம்ம பார்க்குறோம். இறைவன் அருளை பரிபூரணமாக பெற்ற அருளாளர்கள் எதுக்காவது பயந்துருக்காங்களா? அப்பர் பெருமானை பாருங்க, கொண்டு போய் சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க, பயப்படலை. கல் கட்டி கடலில் போட்டாங்க, பயப்படலை. எதுவுமே என்ன ஆனாலும் அவன் காப்பாற்றுவான். அந்த உறுதி அவங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ சொல்ல முடியாது. எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளோ உறுதி இருக்கும். எவ்வளவு நம்பிக்கையோ எவ்வளவு உறுதியோ அவ்வளோ அனுகிரகம் இருக்கும். அனுகிரகம் இருக்கிறதுனால உறுதி கிடையாது, உறுதி இருக்கிறதுனால அனுகிரகம். அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். நாம் அவங்களுக்கெல்லாம் இறைவன் அருள் இருந்துச்சு அதனால் அவங்க தைரியமாக இருந்தாங்கன்னு இல்லை. அவங்க தைரியமாக அவன் காப்பாற்றுவான்னு இருந்ததுனால இறைவன் வந்தார். நாம் அற்புதம் நடக்கட்டும் அப்புறமா சாமி கும்பிடுறோன்னு சொல்கிறது இல்லை. சாமி கும்பிட்டா அற்புதம் நடக்கும். அப்படி எதுக்கும் பயப்படாமல் என்ன ஆகுமோங்கிற பயம் இல்லாமல் மரணத்துக்கு அப்புறம் நான் திரும்ப பிறக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி கூட அவங்களுக்கு கிடைக்குது. நான்லாம் இனிமேல் படுக்க மாட்டேன், ஏன்னா பிறந்தா எப்படியும் இறந்து தான் ஆகணும். ஆனால் மீண்டும் பிறப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மரணம் வேணாம் அப்படின்னு கேட்குறது ராட்சசர்கள் கேட்குறது, ஞானிகள் கேட்குறது இல்லை. பாருங்கள், எப்போவாவது ஞானிகளெல்லாம் இனி பிறக்க வேணாம்னு கேட்பாங்க, ராட்சசர்களெல்லாம் எனக்கு மரணம் வேணான்னு கேட்பாங்க. மரணம் வேணான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இயற்கைக்கு மாறானது அது. எதுக்கு தோற்றம் உண்டோ அதுக்கு மறைவு உண்டு.
அப்போ ஒரு நாள் மறைஞ்சு தான் ஆகணும். நம்ம அனாதி காலமாக இருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு மறைவு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் தோன்றி இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் நமக்கு மரணம் உண்டு. இப்போது இனி பிறக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி தான் வேணும். அதுக்கு தான் அஷூரன்ஸை யார் கொடுக்கணும்? தேவி கொடுக்கணும். இப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எதனால் வந்தது? பிறவியினால் வந்தது. இந்த உடம்பை எடுத்ததுனால தான் துன்பம், இந்த உடம்பை எடுத்ததுனால தான் இந்த உறவுகள், இந்த உடம்பை எடுத்ததுனால தான் இந்த நோய்கள், இந்த உடம்பை எடுத்ததுனால தான் இந்த ஆசைகள், இந்த உடம்பை எடுத்ததுனால தான் எல்லா துன்பங்களும். அப்போது இன்னொரு தடவை உடம்பு எடுக்காமல் இருக்கணும். அதுதான் பிறவி எடுக்காமல் இருக்கிறது. நீங்கள் மரணம் வேண்டான்னு இயற்கைக்கு எதிராக கேட்டு யார் கேட்டாவது நடந்துச்சா? இது வரைக்கும் யார் கேட்டும் நடக்கலை. அப்போது என்ன இனி பிறவாத தன்மை இதணும், அதை தான் கேட்கணும். இனிமே நாம் பிறக்கக்கூடாது, அதை கொடு அப்படின்னு கேட்கணும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நீங்கள் எதையாவது போய் இறைவன்கிட்ட வேண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிறவாமை வேணும்னு வேண்டுங்க, வேறு எதையும் அல்பத்தனமாக கேட்காதீங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதை கேளுங்க, அது ஒன்று கேளுங்க போதும், வேறு எதையும் தயவு செய்து கேட்காதீங்க. அதாவது என்னென்னா, நம்ம அறியாமையில் இருக்கோம், அஞ்ஞானத்தினால நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்டுட்ருக்கோம். ஆனாலும் அருளாளர்கள் சொல்கிறாங்க அதை கேட்காத, இதை கேளுன்னு. எதனாலனே தெரியாமலே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போகலாம் இல்லை? அப்போவாவது நம்ம கேட்குறோமா, இது வரைக்கும் எவ்வளோ அதில் மரணத்தருவாயிலும் ஞாபகம் வரணும், எனக்கு இனி மரணம் இல்லாத நிலை வேண்டும், திரும்ப பிறவி இல்லாத நிலை வேண்டும்னு எவ்வளோ கேட்டுட்டோம். நாம் என்னைக்காவது சுவாமி முன்னாடி போய் எனக்கு பிறவி இல்லாத நிலையை கொடு அப்படின்னு சொல்கிறோமான்னா சொல்ல மாட்டோம். மாயை. உடைத்தனை வஞ்சப்பிறவியை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லைன்னெலாம் சொல்லியிருக்கார் முன்னாடியே. இனி இவளை நமஸ்காரம் பண்ணிட்டா இனி இன்னொரு தாய் கிடையாது, இந்த பிறவியில் வந்தது தான் கடைசி தாய் அப்படின்னு. இப்போது உடையாளை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யார்? தேவி தான் நமக்கு உடையாள். சுவாமி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சுவாமி அப்படின்னா நமக்கு ஓனர் அப்படின்னு அர்த்தம், நம்மளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். தமிழ் அதுக்கு ஈக்குவலான தமிழ் சரியான வார்த்தை உடையவர். சுவாமின்னா உடையவர். சுவாமினி அப்படின்னு பெண் தெய்வங்களை சொல்கிறோம், அவர் உடையவள். என்னத்தை உடையவள்? நம்மை உடையவள். நமக்கு சுவாமி. நமக்கு சுவாமின்னா என்ன? நமக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து நம்மளை காப்பாற்றி நம்மளை பிறக்க வச்சு நம்ம மேலே அன்பு காட்டி கருணை காட்டி இருக்கக்கூடிய ஒரு தாய். அதனால் அவள் நமக்கு உடையாள். அதனால் அவர் உடையாளை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒல்கு செம்பட்டு உடையாளை. உடைனோடனே இங்கே முதல்ல உடையாள்னு சொல்கிறப்போ உடைன்னு சொன்ன உடனே அம்மாவோட ட்ரெஸ்ஸு ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. அம்மாவோட ட்ரெஸ்ஸு என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். உடனே சர்வாருணா அப்படின்னு நமக்கு நாமம் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக சிகப்பு அப்படி இருக்கக்கூடியவள். அவள் கட்டியிருக்கக்கூடிய புடவையும் சிகப்பு. அப்போ ஒல்கு செம்பட்டு உடையாளை. செம்பட்டு கட்டியிருக்கா, அது அசையக்கூடியது. ஒல்குன்னா நடந்தால் அப்படி அசையக்கூடிய பட்டு, அப்படி சாஃப்டாக இருக்கான். சாஃப்டாக இருந்தால் அப்படி அலையும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செம்பட்டு உடையாளை. செம்பட்டை உடையாக கொண்டவளை, எங்களையெல்லாம் உடையவளாக கொண்டவள். ஒல்கு செம்பட்டு உடை கட்டி இருக்கக்கூடியவள். ஒளிர் மதி செஞ்சடையாளை. ஈஸ்வரன் ஒரு பாதி இருக்கார், அவருடைய ஜடாமுடி செக்கச்சவேல்னு அப்படியே ஒளி வீசி அக்னி மாதிரி இருக்குமா அவருடைய ஜடை. செஞ்சடை அப்படின்னு அவர் தான் சொல்கிறது. அந்த செஞ்சடை கொஞ்சம் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவளோட முடி கருப்பாக நீளமாக அடர்த்தியாக அழகாக நெய் பூசின மாதிரி இருக்கக்கூடியது இவளுடைய முடி. ஆனால் இவர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஜடாமுடி இருக்கே, எண்ணெய் தடவாத முடி அப்படியே ஜடை பிடிச்சு போனது, அது இந்த பக்கம் ஏதோ காற்றுல பறந்து வந்திருக்கு. இந்த பக்கம் இப்போது ஒளிர்மதி செஞ்சடையாள். செஞ்சடையாள்னா அப்படியே அந்த ரெட் கலர் தெரியுது. ஈஸ்வரனுடைய செஞ்சடையினுடைய கலர் இந்த சைடு தெரியுது, அதில் மதி இருக்குது. ஒளிர்மதி செஞ்சடையாள். வஞ்சகர் நெஞ்சு அடையாள். எப்படி இருந்தாலும்
வஞ்சக எண்ணம் மனசில் இருந்தால் அவள் இருக்க மாட்டாள். இன்னொருத்தங்க கெட்டு போகணுங்கிறது வஞ்சகம், இன்னொருத்தங்களை கீழே தள்ளி விடணுங்கிறது வஞ்சகம், நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வஞ்சகம். இந்த எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ அந்த இடத்துல அவள் இருக்க மாட்டாள். நீங்கள் வீடு பூரா குப்பையை அள்ளி கொண்டு வந்து குமிச்சு வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சா என்ன எஃபெக்ட் இருக்கும்? வீடு பூரா அழுகின குப்பையை கொண்டு வந்து நிரப்பி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ரூம் ஃப்ரெஷ்னர் அடிங்க, என்ன எஃபெக்ட் இருக்கும்? அதுவும் இதுவும் சேர்ந்து இன்னும் புரட்டும். இவள் குப்பையை நீங்கள் மனசில் சேர்த்து வச்சுருந்தா குப்பைக்கு நடுவில் இருக்க மாட்டாள். அவள் நிர்மலா. அங்கேயே பார்த்தோம். அதனால் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சகர் நெஞ்சத்தை சென்று அடையாதவளை. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தனம் தரும் பாட்டிலேயே. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் வஞ்சம் இல்லாமலாக இருப்பாங்க. அப்போ நாம் மட்டும் வஞ்சகம் பிடிச்சவங்களாக இருந்தால் தேவி ஏன் வஞ்சமில்லா இனம் நமக்கு கொடுப்பா? அவளே நம்மக்கிட்ட இருக்க மாட்டா. வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, தயங்கும் நுண்ணூல் இடையாளை. உடனே அவருடைய இடுப்பு, தேவியினுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னா அப்படி மெல்லிசாக அப்படியே தயங்கி நிற்கக்கூடிய ஒரு நுண்ணூல் இடையாளை, அப்படி ஒரு இடுப்போடு இருக்கக்கூடியவள். அது சாமுத்திரிகா லட்சணத்தின்படி நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை பெறக்கூடிய பெண்ணினுடைய இடுப்பு அவ்வளவு மெலிசாக இருக்குமா. ஏன் அவளை நுண்ணூல் இடையாள்னு சொல்கிறோன்னா, இங்கே இந்த கோடானு கோடி ஜீவராசிகளும் அவளுடைய குழந்தைகள். அப்போ அவளுடைய இடை எவ்வளவு சின்னதாக இருக்கணும்னு நினச்சா அது அவ்வளோ சின்னதுன்னு சொல்கிறது. இது இப்படி மாற்றி சொல்கிறது. இவ்வளோ குழந்தைகள் இருக்குன்னா அப்போ அவள் இடை சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்னு தயங்கு நுண்ணூல் இடையாளை. எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் பெம்மான். இதுதான் சமயாச்சாரம். சமயாச்சாரத்தில் எப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து யோசிக்கிறோம் அப்படிங்கிறது இதுதான். என்ன பேசினாலும் இறைவனை இழுத்து தான் பேச முடியும். இறைவனை விட்டு தேவியை நாம் வணங்குறதில்லை. சாக்தத்திலே ஆகட்டும், சாக்தத்தின் தலைவி தேவியாக இருக்கலாம், ஆனால் தேவியில் பாதி இறைவன். அதனால் இறைவனை ஒதுக்கி நாம் தேவியை நமஸ்காரம் எப்போவுமே பண்ணுறது கிடையாது. இங்கே எங்கள் பெம்மான் அப்படின்னு அதனால தான் அந்த உரிமை வந்தது. சைவர்களுக்கு இறைவன் மேலே உரிமை இருக்குது, அவங்க எங்கள் பெருமான்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாக்தர்களுக்கு அதே உரிமை இருக்குது. ஏன்னா பாதி எங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அதனால் எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் பெம்மானை இடது பக்கம் உடையவர், எங்கள் பெம்மானினுடைய இடது பக்கத்தில் உரைபவள், எங்கள் பெம்மான் இடையாளை. இங்கே எவ்வளவு ஒரு தைரியமாக அவர் சொல்கிறாரு பாருங்க, இங்கு என்னை இனி படையாளை. அதாவது இங்கே சொல்லிட்டு வந்த விஷயம்லாம் பாருங்கள், உடையாளாக இருக்கிறார், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் அவள் தான் ஓனராக இருக்கா, அவள் தான் நம்ம எல்லாம் உடையாள். ஒல்கு செம்பட்டு உடையாளை, இது வேதமே சொல்லியிருக்கா. அவள் செக்கச்செவேல்னு புடவை கட்டியிருப்பா அப்படின்னு. ஒல்கு செம்பட்டு உடையாளை, அது அவளுடைய இயல்பு. ஒளிர்மதி செஞ்சடை, நிலா மேலே பிறை நிலா வைத்திருக்கக்கூடிய ஜடையை உடையவள், அது அவளுடைய இயல்பு. வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சகர் நெஞ்சத்தில் வாழமாட்டாள், அது அவளுடைய இயல்பு. தயங்கு நுண்ணூல் இடையாளை, மெல்லிசான இடுப்பு உடையவள், அது அவளுடைய குணம், இயல்பு. எங்கள் பெம்மான் இடையாளை, இறைவனில் பாதி இருக்கக்கூடியவள், அது அவளுடைய இயல்பு. அதை சொல்கிறப்பவே நைஸாக அதுலேயே என்னை இனி படையாளை அதை சேர்த்துட்டார். அவள் இனிமேல் என்னை படைக்க மாட்டா அப்படின்னு, இனிமேல் படைப்பியா படைக்க மாட்டியான்லாம் கேட்கல, அவளுடைய இயல்புகளை சொல்லிட்டு வர்றப்ப. இப்போ எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஒரு 500 ரூபா வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு 500 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறது இல்லை. உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்பேற்பட்டவங்க, நீங்கள் ஒரு 500 ரூபா கேட்டால் அப்படியே தூக்கி கொடுத்துட்றவங்களாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்குறது. நான் தான் உங்கள் இயல்புலையே அதை சேர்த்துட்டேனே. நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவீங்கிறது இப்போ உங்கள் இயல்பாகிடுச்சு. நீங்களே அதை நம்பிட்டீங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் இப்போ திலகவதிகிட்ட கேட்டால் அவங்க அப்படியே கையில் இருக்கிற வளையல் செயின்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க, கையை நீட்டினா போதும் கொடுத்துருவாங்க அப்படின்னா அது அவங்க குணம்னு அவங்களே நம்பிட்டாங்க. இப்போ கையை நீட்டினா அவங்க கொடுத்து தான் ஆகணும். அப்படி குணத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார். என்னை இனி படையாளை, என்னை படைக்கவே மாட்டா இனிமே அவள். இப்போ இவர் போய் சேஃப் ஆகிக்கிட்டார், குணத்தோடவே சேர்த்து என்னெல்லாம் இனிமேல் அவள் படைக்கவே மாட்டா, அது அவளுடைய இயல்பு.
அவள் என்னை இனிமேல் படைக்க மாட்டா, அதை இயல்புன்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு உங்களையும் படைக்காமல் இருக்கணும்னா பார்த்துக்கங்க, பார்த்து இருந்துக்கிட்டால் உங்களுக்கும் வேணால் ஏதாவது வழிகாட்டுவா. இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்து இருமே, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லுவோமே, அந்த பார்த்து இருமே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை, இங்கன்னா இந்த பூமியில் என்னை இனிமே படைக்க மாட்டான், இனி ஒரு பிறவி எனக்கு கிடையாது. அதை சொல்லிவிட்டு உங்களையும் படையாவண்ணம் பார்த்துருமே, தான் ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிட்டேன், அதை நீங்களும் அடையிற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் பார்த்து படிங்க அப்படின்னு நம்ம பெரிய கிளாஸ் வந்தோடனே சின்ன கிளாஸ் பிள்ளைங்களை பார்த்து சொல்கிற மாதிரி, எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு +2 முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டேன்னா அவள் உன்னையும் இனிமேல் படைக்க மாட்டாள், என்னை இனிமேல் படைக்க மாட்டா, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீ கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் உன்னையும் இனிமேல் படைக்க மாட்டாள், அதுக்கு பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறார். இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்து இருமே. பார்த்து இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அந்த உரை எழுதுகிறவங்க சொல்கிறாங்க, பார்க்குறதுங்கிறது வெளியில் கண்ணால் பார்க்குறது, அகக்கண்ணால் பார்க்குறதுன்னு 2 விதமான பார்வை இருக்கான். வெளியில் இந்த ஊனக்கண்களால் சில விஷயங்களை தான் பார்க்க முடியும், மாம்சநேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்த உடலோடு சேர்ந்த கண்கள், இது ஊனத்தோடு இந்த மாம்சத்தோடு சேர்ந்த கண்கள். இந்த கண்களால் கொஞ்சம்தான் பார்க்க முடியும், இதை தாண்டின விஷயங்களை இந்த கண்களால் பார்க்க முடியாது, அதுக்கு அகக்கண் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யார்கிட்டையாவது ஒரு பெரிய ஞானிக்கிட்ட போய் எனக்கு இது நடக்குமா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உடனே கண்ணை மூடிப்பாங்க. என்ன பார்த்து எனக்கு இது நடக்குமான்னு சொல்லுங்கன்னு சொன்னால் இவர் பார்க்காம கண்ணை மூடிக்கிறாரு அப்படின்னா, வெளிக்கண்ணை மூடினா அகக்கண்ணு திறக்குது. வெளிக்கண்ணை அவங்க புலன்களை வெளிப்பக்கமாக இருக்கிறத சாத்துறாங்க, அதை அடைக்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குரல் அவங்களுக்கு கேட்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய தேவி பேச்சு கேட்டு நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும், அதுதானே செய்யணும். அவங்களால என்ன முடியும், உள்ளுக்குள்ளே இறைவன் என்ன ஆணையிடுறானோ அந்த ஆணையை கேட்டு இவங்களுக்கு சொல்லணும். இவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்டு இவங்ககிட்டயே கதை பேசிக்கிட்டு வாயையும் மூடாமல் கண்ணையும் மூடாமல் இவங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருந்தால் உள்ளே இருக்கிற குரல் எப்படி கேட்கும்? அப்போ கேட்ட உடனே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட தேவிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, இப்படி கேட்குறாரு இவருக்கு என்ன நடக்குமா நடக்காதா, என்ன ஆகும்? நிறைய நேரங்களில் இறைவன் அதை சொல்லி நடக்கும், சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஞானிகள் சொல்லிட்டா அது நடந்துடும். அது பிளான்லேயே இல்லைன்னா கூட அப்பேற்பட்ட ஞானிகள் சொல்லிட்டா அது நடந்துடும். ஸோ இங்கே திருமூலரும் என்ன சொன்னார், முகத்தில் கண் கொண்டு பார்ப்பவர்கள் மூடர்கள்னு சொல்கிறார், அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்னு சொல்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய கண்ணால் தான் எதையும் பார்க்கணும். இந்த கண்ணால் பார்க்குறத நம்பவே கூடாது. எப்பவும் இந்த கண்ணால் பார்க்குறது எதுவும் பெருசாக உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த கண்ணால் பார்க்குறது உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசு நம்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் கண்ணு பார்க்கும். கண்ணு பார்த்து உண்மையை சொல்லாது, மனசும் கண்ணும் சேர்ந்து வேலை செஞ்சு மனசு கொடுக்குற ஒப்பீனியனை இது கண்ணு மேலே போட்டு தான் பார்க்கும். ஒருத்தங்க பயங்கர அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதோட நீங்கள் அந்த கருத்தோட, அதாவது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க, நான் என்னை எதிர்க்கணும்னு முடிவோடு போனீங்கன்னா அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க. நான் சொல்கிறத ஆமான்னு சொல்லணும்னு போனீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. இந்த கண் தனியாக ஒன்றும் பெருசாக வேலை செய்கிறதில்ல, அது மூளையோடு சேர்ந்து புத்தியோடு சேர்ந்து மனசோடு சேர்ந்து அது டிசைனாக வேலை செய்யும். அது சில நேரங்களில் உண்மையை சொல்லும், சில நேரங்களில் உண்மையை சொல்லாது, கண்ணு முன்னாடி இருக்கிறதே தெரியாது. அதுக்கு சில நேரங்களில் நம்ம மனசு மறைச்சிருச்சுன்னா கண்ணு முன்னாடி நடந்துட்டுருக்கிற விஷயத்தை கண்ணுக்கு தெரியாது. அது நீங்கள் நிறைய இடத்துல குடும்பங்கள்லேயே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க செய்கிறப்போ அது நம்ம கண்ணில் படவே படாது.
ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயமா இருக்கும். யார் மேலேயாவது நமக்கு வெறுப்பு இருந்தால் அவங்க செஞ்சால் அது முதல்ல நம்ம கண்ணில் படும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வரும். ஏன் வருது? நம்ம மனசும் நம்ம கண்ணும் சேர்ந்து அது ஏதோ ஒரு பெரிய செய்யக்கூடாத தப்பு அப்படின்னு பில்ட் பண்ணுது. இது எந்த பிரச்சனையும் இல்லை. அகத்தில் கண் கொண்டு பார்க்கறதுனா உள்ளதை உள்ளபடி பார்க்கறது. அகக்கண் தான் அதை செய்யும். புலன்கள் எதையாவது சார்ந்து தான் வேலை செய்யும். அப்படி இல்லாமல் அகக்கண்ணால் பார்க்குறது. அப்படி உள்ளுக்குள்ளேயே பார்த்து பார்த்து என்னத்தை பார்க்கணும்? தேவியினுடைய ரூபத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா? அப்படி உள்ளுக்குள்ளேயே தேவியினுடைய பார்த்து உள்ளுக்குள்ளே அவளுடைய ரூபத்தை பார்த்தே இருந்தீங்கன்னா உங்களையும் படைக்க மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்கன்னு நான் போன 2 செஷன்லேயும் இதே தியானம் வந்தது. நீங்கள் ரூபத்தை மனசுக்குள்ளே பாருங்கன்னு. அவர் இப்போ சொல்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்து உங்களையும் இனி படைக்க மாட்டாள். அப்போ என்ன பார்த்துட்டே இருக்கணும்? உள்ளுக்குள்ளே அம்பிகையை வெளியில் கண்ணார பார்த்து அதை உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த அம்பிகையினுடைய ரூபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்து இருந்தால் அன்னையினுடைய அருள் கிடைச்சு நமக்கும் பிறவி இல்லாத நிலை கிடைக்கும். உங்களையும் படையாவண்ணம் அவளை மனசில் வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்தருமே. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய, ஏன்னா எல்லாமே உடை சடை இடை படைன்னு வரும். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. என்ன விதமான சங்கடங்கள் இருந்தாலும் மனசில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால தீருங்கிறது இதனுடைய பலன். உடையாளை ஒல்கு செம்பட்டு இடையாளை உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. பார்த்து இருங்க அப்படின்னா என்னத்தை பார்த்து இருங்கன்னு சொன்னார் அவர்? தேவியினுடைய ரூபத்தை மனசுக்குள்ளே பார்த்து இருங்கன்னு சொன்னார். அதனை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு பிறவி இல்லாத நிலை கிடைக்கும்னு சொன்னாரா? பார்த்திருமே அப்படின்னு. அப்படி பார்த்தா என்ன தெரியும்? அவருக்கு திரும்ப திரும்ப தேவி தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன யோசித்தாலும் தேவி 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 தான். அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 திரும்ப 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 யோசித்து கண்ணை திறந்து வெளியில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் அவருக்கு எல்லாமே தெரியுது. கண்ணை மூடி உள்ளே பார்த்த காட்சிகளே தான் கண்ணுக்கு வெளியில் பார்த்தாலும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் தேவியினுடைய ரூபம் தான் தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு கதை, ராமாயணத்தில் ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவாங்க. ராவணனுக்கு சீதையை பார்த்ததில்லை அது வரைக்கும். ஆனால் சூர்பனகா சொல்கிறா, இப்படி ஏற்பட்டவர், அப்படி ஒரு அழகி, இப்படி ஒரு அழகி அப்படின்னு சீதா பிராட்டியை பற்றி அவ்வளவு விசேஷமாக சூர்பனகை சொல்கிறா அண்ணங்கிட்ட. அப்படி ஒரு அழகியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுலேருந்து சீதை இப்படி இருப்பாளோ அப்படி இருப்பாளோ அப்படின்னு எப்பவும் மனசில் சீதையே நினச்சிட்ருக்கான் ராவணன். சூர்பனகைக்கு ஆக்சுவலாக ஸ்ரீராமர் மேலே தான் அன்பு. அதனால் ஸ்ரீராமரையே அவள் நினச்சிட்ருக்கா. இவங்க நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, ராவணனுக்கு யாரோ அசைகிற மாதிரி இருந்தால், தாழ்த்தி போனால், யாராவது ஒரு பெண் வந்தால், யார் வந்தாலும் இது சீதையோ, இப்படி தான் இருப்பாளோ சீதை அப்படின்னு தோணுதான். உள்ளுக்குள்ளேயே இருந்த ரூபமானது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் பித்து நிலை. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்ப்பீங்க. அதை நான் நேரில் பார்த்ததில்லை, அதனால் நான் சினிமாலன்னு சொல்கிறேன்.
சினிமாலெல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்கன்னா, இந்த ஜுரம் வந்து அந்த ஹீரோயின் படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏஞ்சி போய் செவுரை ஸ்க்ரீனு கதவை எல்லாத்தையும் கட்டிக்கும். என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த நிலை, அதுதான் அந்த ஒரு பித்து நிலை. அது வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப வச்சிருந்து இப்போது பார்த்தா அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது. உடனே ஓடி போய் கிட்ட போனால் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களே தெரிகிற அளவுக்கு ஒரு பித்து நிலைக்கு வந்துட்டா அப்படி தான் தெரியும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னவர், நாம் அப்படி இருக்கோமா அப்படின்னு யோசிப்பார். யோசித்த உடனே ஆமாம், அவருக்கு அப்படி தான் தெரியுதான். பார்க்கும் திசை தோறும் எந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தாலும் அவ்வளவு. அந்த ராமர் கதையை சொல்லலையே, அங்கே விட்டுட்டேன். அவனுக்கு ராவணன் வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தானான். உட்காந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே ஒரு ரூபம் தெரியுதான். அச்சோ, இவ்வளோ அழகாக ஒரு ரூபம். அவன் கற்பனையில் ஒரு அழகானா எப்படி இருக்கணும்னு அவனே ஒன்று பண்ணிவிட்டு அது சீத்தைன்னு அவனே நினச்சிட்டு சூர்பனக்காயை கூப்பிட்டு கேட்குறான், இது சீத்தையா பாரு அப்படின்னு. அவன் நல்லா பார்த்துட்டு, அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ராமராக தெரியாது. ஆனால் அவள் பார்த்துட்டு, இவர் வந்து நான் சொன்னேன்ல சீத்தையோட வீட்டுக்காரர் ராமர், இது ராமர், இது சீத்தை இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். இவங்க 2 பேருக்குமே முத்தி போச்சு. இவங்க 2 பேருமே அந்த பித்து நிலைக்கு வந்துட்டாங்க. மனசுக்குள்ளேயே நினச்சி எங்கே பார்த்தாலும் அதே தெரியறதுன்னு. இப்போது பார்த்து இரும், மனசுக்குள்ளேயே பார்த்து இரும்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளேயே பார்த்து இருந்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஆன மாதிரி கண்ணை திறந்தா வெளியிலெல்லாம் பார்க்குற இடங்கள்லாம் தேவி தான் தெரிவா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பார்க்கும் திசை தோறும், எந்த திசையில் நீங்கள் பார்த்தாலும் எல்லா திசையிலையும் என்ன தெரியுதான்? பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5ம் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே. தெரியுங்கிறதையே இங்கே சொல்லலை அவர். பார்க்குற திசையிலெல்லாம் இதுதான் அப்படிங்கிறார். இதுதான் தெரியுதுன்னு கூட சொல்லலை. பார்க்குற திசையில எல்லாம் என்ன தெரியுதான்? தேவியினுடைய ரூபங்கள். சாதாரணமாக ஒரு பூமியில் வாழ்ந்து ஒரு காதல் வந்தாலே இவ்வளவு ரூபங்களை காமிக்குதுன்னா அளவிட முடியாத காதலை அவள் அம்பாள் மேலே வச்சுருக்கார். அப்படி வைக்க என்ன ஆகும்? பார்க்குற திசையிலெல்லாம் அம்பாள் மட்டும்தான் தெரிகிறாங்க. எங்கே நினைக்கணும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி, நான் வேலவா அப்படின்னு எங்கே நினச்சாலும் முருகான்னு சொன்னால் முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல, அது மாதிரி இங்கே எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு வெளிச்சமாக தெரியுதா அப்படின்னா தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார் மனசில். நம்மளை அதை தான் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கார். தெளிவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக தெரியுது. என்ன தெரியுது? பாசாங்குஷம் தெரியுது. பாசம் அங்குஷம் 2 கைகளில் வச்சுருக்கால, அந்த 2 கைகள் தெரியுது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு நிலையில் பார்த்தா பாசாங்குஷம், இது தேவி கையில் வச்சுருக்கிற பாசாங்குஷம் இல்லை அப்படின்னு தெரியுது. பாசம் அங்குஷம் மேல் 2 கைகளும் தெரியுது. அப்புறம் பார்த்தா பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5ம் கரும்பும் அடுத்த 2 கைகள், கரும்பு வில்லு பஞ்சபாணங்கள். பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் அப்படின்னா வண்டுகள் அந்த, ஏன்னா பூ அம்புகள் தானே வச்சுருக்கா, மலர் அம்புகள் இல்லையா, அது மலராக இருக்கிறதுனால அதில் வண்டுகள் வந்து ஆர்க்குது. ஆக்சுவலாக தேவலோகத்து பூக்களுக்கெல்லாம் வண்டு வராது, வண்டு மொய்க்காத மலர்கள் அது தேவலோகத்து பூக்கள். ஆனால் ஈஸ்வரனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கொன்றை தாரும் தேவி கையில் இருக்கக்கூடிய பஞ்சபாணங்களும் அவள் வச்சிருக்கக்கூடிய பூக்களுக்கும் மட்டும் அவளுடைய கருணையினால் அந்த 4 வண்டு தான் வந்து நம்ம கிட்ட வந்து பொழைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு இவங்க 2 பேரும் பரவாயில்லன்னு வண்டை விட்டுருக்காங்களாம். தேவலோகத்தில் வேறு தேவலோகத்து ரம்பா ஊர்வசியெல்லாம் வச்சுருக்கிற பூக்கெல்லாம் வண்டே வராதான். வண்டை அலோவ் பண்ணியிருக்கிறது யாருன்னா இவங்க 2 பேர் தானா. ஏன்னா அவங்களுக்கு கருணை. வண்டு கிட்ட வந்து அவ்வளோ கிட்டக்க வந்து இவங்க போட்டிருக்கக்கூடிய மாலையில் கொன்றை தார் போட்டிருக்காரு அவர். அந்த கொன்றை தாரில் வந்து உட்காந்துச்சுன்னா ஈஸ்வரனுக்கு இவ்வளோ கிட்ட வந்தால் அதுக்கு ஒரு உபகாரம் தானே, அது பொழைச்சி போகட்டுமே அப்படின்னு வண்டுக்களை விட்டுருக்காங்க இவங்க 2 பேரும். அதனால் வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5 அம்புகள் வச்சுருக்கா, மலர் அம்புகள் வச்சுருக்கா. இந்த 5லையும் வண்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? பார்க்குற திசையிலெல்லாம் அவளுடைய 4 கைகள், பாசம் அங்குசம் புதுமலர் 5 பஞ்சபாணங்கள் கரும்பு, இதெல்லாம் தெரியுது. இது தெரிஞ்ச உடனே ஃபுல் திருமேனியும் தெரியுது. 4 கைகள் தெரிஞ்ச உடனே திரிபுர சுந்தரியினுடைய முழு ரூபம், அவர் எதை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரோ அந்த ரூபம் தெரியுது. அந்த ரூபத்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க, என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனி. அந்த திருமேனி எப்படி இருக்குது? எப்படிப்பட்ட திருமேனினா
இவருக்கு எந்த குற்றமும் எந்த ஒரு கஷ்டமும் வைக்காத திருமேனியா. ஏன்னா மனசுக்குள்ளே நினச்சப்பவும் அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தது. இப்போது ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, காற்று மாதிரி ஆயிடுச்சு அவருடைய துன்பங்கள் எல்லாம். அப்போ எது அவரை காப்பாற்றுச்சுன்னா அவர் மனசில் தியானம் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரூபம் தான் காப்பாற்றுச்சுன்னு அவர் நம்புகிறார். அதனால் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும், அந்த திருமேனியில் என்ன இருக்குது, சின்னதாக இடுப்பு இருக்குது, குங்கும குழம்பு பூசின திருமுலைகள் இருக்குது, ஸ்தனபாரங்கள், அது மேலே அழகான முத்து மாலை இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவியினுடைய ஸ்தனபாரங்கள் நல்ல உயர்ந்த ஸ்தனபாரங்கள், அதனால் மேலே போட்டிருக்கிற முத்து மாலை அந்த ஸ்தனபாரங்களின் மேலே கீழே தொங்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். உடம்பை ஒட்டி இருக்காது. அந்த நீங்கள் சிலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த முத்து மாலை அப்படி கீழே தொங்கிட்டுருக்கும் அப்படின்னு. அதை தியானம் பண்ணால் எவ்வளவு பலன்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம். அந்த முத்து மாலைகளை தியானம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே வார் குங்கும முலையும் அந்த முலை மேல் முத்து மாலை, அதை அவர் தியானம் பண்ணுறாரு. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த பிக்சர் வரணும் மனசுக்குள்ளே. தேவி உட்கார்ந்துருக்கக்கூடிய காமாட்சியை தான் இதில் நினைக்க முடியும். ஏன்னா இடுப்புக்கு கீழே அவர் இதில் சொல்லலை. ஸோ உட்கார்ந்துருக்கக்கூடிய காமாட்சியை பார்த்த உடனே அவளுடைய 4 கைகள் தெரியுது. பாசம் அங்குசம் வைத்திருக்கக்கூடிய கைகள், கரும்பு வில்லும் பஞ்சபாணங்களும் வைத்திருக்கக்கூடிய கைகள், இந்த 4 கைகள் தெரியுது. கைகள் தெரிஞ்ச உடனே திருமேனி தெரியுது. அந்த திருமேனியில் குட்டி இடுப்பு தெரியுது. அதுக்கப்புறம் நல்ல பருத்த ஸ்தனபாரங்கள் தெரியுது. அதுக்கு மேலே ஒரு முத்து மாலை போட்டிருக்கா, அது தெரியுது. ஸோ அப்படியே ஒரு பிக்சர் எங்கள் கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவில் அப்படி ஒரு ஃபுல் பிக்சர் அவருக்கு இதில் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும் திசைதோறும் அவருக்கு தெரியுதான். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அதுதான் தெரியுதான். இதுதான் நம்மளையும் பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி நாமளும் பார்த்து இருந்தோன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் தேவியினுடைய அந்த ரூபம் கஷ்டமே படாமல் அப்படியே டக்குன்னு நம்ம மனசுக்கு வரக்கூடியதாக ஆகும். அப்பேற்பட்ட அந்த நிலை வரணும் அப்படின்னா உள்ள தியானம் பண்ணி பண்ணி அந்த ரூபத்தை வெளியில் கொண்டு வந்துக்கணும். உள்ள தியானம் பண்ண ரூபம் ஒரு நாள் தானாகவே ரூபமாகவே வெளியில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ரூபத்தை தியானம் பண்ணீங்களோ அந்த ரூபம் அச்சு அசலாக உங்கள் முன்னாடி நிற்கும். அந்த நிலை வர்றதுக்கு என்ன பண்ணணும், பார்த்து இருந்துக்கங்க, அவ்வளோதான். பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும். ஒரு திசையில் தெரியல, இந்த பக்கம் திரும்பினா அதே ஒரு ரூபம் தெரியுது, இந்த பக்கம் திரும்பினாலும் அதே ரூபம் தான் தெரியுது. ஆக்சுவலாக தியானம் அப்படின்னு பண்ணுறப்போ, இப்போ மந்திரங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்திரங்களை தியானம் பண்ணுறப்போ, மந்திர ஜபம் பண்ணுறோம் இல்லையா, மந்திரங்களை ஜபம் பண்ணுறப்போ சில கணக்குகள் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் ஒரு இப்போ தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தானே நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அந்த தியான ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ இத்தனை கைகள் இருக்குது, 6 முகங்கள் இருக்குது அப்படின்னு முருகனுக்கு ஒரு தியான ஸ்லோகம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை நாம் சொல்கிறப்போ உள்ளுக்குள்ளே அந்த இறைவனை பாதங்கள்லேருந்து இடுப்பு வரைக்கும், அப்புறம் வயிறு, அவருடைய மார்பகங்கள், அவங்களுடைய கைகள், அப்புறம் கழுத்து, முகம், 6 முகங்கள், கிரீட்டம், இப்படி அந்த பீஜங்களை சொல்கிறப்போ அந்த ரூபமே உள்ள நினச்சிக்கிறது. அது ஒரு விதமான ஜபம். அப்படி நினச்சோன்னா இந்த பீஜங்கள் நம்ம ரொம்ப வேகமாகலாம் அப்படி மந்திரம் சொல்ல முடியாது. நம்ம ஓம்னு சொல்கிறப்ப அவளுடைய பாதங்களை நினைக்கணும்னா அவளுடைய பாதங்களை நினைக்கணும். ஹ்ரீம்னு சொல்கிறப்ப இடுப்பு நினைக்கணும்னா ஹ்ரீம்னு சொல்கிறப்ப இடுப்பு நினைக்கணும். இப்போ நாம் சொல்கிற மாதிரி ஓம் ஹ்ரீம் ஹோம் ஹ்ரீம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஜபத்தை. அப்படி தான் ஜபம் பண்ண, ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஸ்லோவாக பண்ண அப்படியே கற்பனையும் பண்ணிக்கணும். அந்த விஷுவலைசேஷன் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இருப்பா அப்படிங்கிறதும் வரணும். ஸோ அந்த மாதிரி இடைவிடாமல் உள்ளுக்குள்ளே நினச்சிருந்தா பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும். இங்கே அந்த திருமேனி தியானம் என்ன செய்யுங்கிறதையும் சொல்கிறார். அல்லலெல்லாம் தீர்க்கும். என்ன அல்லல் சொல்லுங்களேன். அல்லல்னா என்ன அல்லல்? பசி, வறுமை, காசு வேணும், சாப்பாடு வேணும், நோய் வரக்கூடாது, நமக்கு எதிரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இம்மைக்கு இல்லையா? இம்மையில் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? பசி இருக்கக்கூடாது, நினச்சப்ப எதையாவது வாங்கணுன்னா காசு வேணும்,
காசு மட்டும் இருந்தால் பத்தாது, பசிக்கு சாப்பாடு வேணும். அதனால தான் பசியை தனியாக பிரித்தது. ஏன் காசு இருந்தால் பசி போயிடுமேன்னு நினைக்கக்கூடாது. காசு இருந்தால் பசி போகாது. காசு கொடுத்து வாங்க உணவுப் பொருள் இருக்கணும், காசை சாப்பிட முடியாது. நோய் இல்லாத உடல் இருக்கணும், அந்த காசை கொடுத்து வாங்குறது சாப்பிட்றதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், ஜீரணமாகணும். அதனால தான் இதெல்லாம் தனித்தனி. நோய் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது. எதிரிகள் இருந்தால் என்ன, தினம் பயந்துகிட்டே இருக்கணும், நிமிஷம் யார் வந்து எப்போ குத்துவாங்களோ அப்படின்னு. இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாம் இம்மைக்கு வேணும். மறுமையே வேணாம். அது ஒரு டெம்பரவரி. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப அனுப்பிடுவாங்க. அந்த கொஞ்ச நாள் அந்த இந்திரலோகத்தில் ஆசையாக இருந்ததுன்னா போயிட்டு வரலாம் ஒரு தடவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு மோட்சம்தான் வேணும். ஸோ இங்கே அவளோட கலக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா இது தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த அல்லல்கள்னா சொல்கிறது என்ன, இம்மைக்கு இருக்கக்கூடிய அல்லல்கள் இந்த பசி நோய் இதெல்லாம் தீர்க்கக்கூடியவள். மறுமைக்கு இந்திரலோகத்துக்கு அனுப்புவான்னு சொல்லியாச்சு, மோட்சத்தை கொடுப்பாள்னு சொல்லியாச்சு. அப்போ சரியாக போச்சு. அப்போ அவளுக்கு அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனி தானே அது. சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலை மேல் முத்து மாலையுமே. அழகான அந்த முத்து மாலைகள் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தியானம். அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லலை, ஏன்னா பார்த்து இரும்னு சொல்லிட்டு எதை பார்த்து இருக்கணும்னு அடுத்தது சொல்கிறாரு. எல்லா திசையிலையும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க, எந்த திசை திரும்பினாலும் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நடக்கும் அதனால், உங்களையும் படையாவண்ணம் பார்த்துக்கலாம். பார்க்கும் திசை தோறும் பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலை மேல் முத்து மாலையுமே. முத்து மாலை அப்படின்னு முடிச்சிருக்கார். இது 85வது பாட்டு. மால் அப்படின்னு முடித்ததாக கணக்கு வச்சு மாலயன் தேட அப்படின்னு அடுத்த பாடல் ஆரம்பிக்கிறார். இப்போது டைம் ஆயிடுச்சு. அடுத்த செஷனில் நாம் 86வது பாடலை பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.